பலதார மனம்ங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட ஜாதகங்களை பார்க்கும்போது அது தெரியும். அதாவது இந்த 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2, 3 அப்படிங்கிறது கல்யாணம் வந்து அமையும். இந்த மேஷத்துக்கு சுக்கிரனும் அதே மாதிரி கடகத்துக்கு சனி பகவானும் அப்படிங்கிற மாதிரி வரும். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கடகலக்னத்துக்கு சனி தசை அப்படிங்கிறது 7 தசை, அவரும் 8 வராரு. ஸோ அந்த கடகலக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசை நடக்கிற காலகட்டமாக இருந்ததுன்னா அவருக்கு முதல் திருமணமே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாகவே மாறி வரும். பொதுவாக நம்ம திருமண பொறுத்ததில் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா மணமக்களை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ப்ளஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குதோ அதை பார்த்துட்டு வந்து கல்யாணத்துக்கு உண்டான மேட்சிங் நம்ம பார்க்குறோம். பட் அதையும் தாண்டி ஜாதகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் வேறுபாடுங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். பட் என்ன சரலக்னத்துக்கு ஒரு மாதிரியும் உபயலக்னங்களுக்கு ஒரு மாதிரியும் கண்டிப்பாக வந்து உருவாகிவிடும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுறது இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுமங்கலி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது பண்ணுறது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணால் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகிட்டே வரும். அந்த ஒரு கல்யாண தோஷத்தை நீக்கணும் அப்படின்னா வந்து பக்தி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தப்போர் ஆஸ்ட்ராலஜர் கார்த்திக் பாபு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ரொம்ப பொதுவாக மக்களிடையே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். பலதார மனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் வரிசையில் இப்போ பலதார மனம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுங்களாங்க சார்? கண்டிப்பாக சார். அதாவது பலதார மனம்ங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட ஜாதகங்களை பார்க்கும்போது அது தெரியும். அதாவது இந்த 7ஆம் இடம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு 8ஆம் பாதிக்கப்பட்டு 11ஆம் இடம் வலுத்து நிற்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2, 3 அப்படிங்கிறது கல்யாணம் வந்து அமையும். இது வந்துட்டு ஒரு 2-3 கிரகங்களை வச்சு முடிவு பண்ணுறதில்ல. நவகிரகங்களுடைய கோச்சார நிலை ப்ளஸ் அவங்களோட சுய ஜாதக நிலைமை இதையெல்லாம் பார்த்து தான் வந்துட்டு நம்ம முடிவு பண்ணுறோங்க. சரிங்க சார். இப்போது பலதார மனம் அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும்? எத்தனை நாள் அந்த வாய்ப்பு வருது? எந்தெந்த நபர்களுக்கு அது கிடைக்குங்க சார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த உபய வீடுகள் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனம் கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு மெயின் பாதகாதிபதியாக வருவார். ஏன்னா அது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனத்துக்கு 7ஆம் இடம் தனுசு வந்து குரு பாதகாதிபதி. அதே மாதிரி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு அதே மாதிரி தனுசு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வருங்க, பாதகாதிபதினு வரும். பட் இதில் வந்து பெக்யூலியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷத்துக்கு சுக்கிரனும் அதே மாதிரி கடகத்துக்கு சனி பகவானும் அப்படிங்கிற மாதிரி வரும். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த 2ஆம் தாரத்துக்கு உண்டான 7ஆம் இடம் வந்துட்டு பர்டிகுலர் தசாபுத்தி வரும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை வந்து கொடுக்க செய்யும் கண்டிப்பாக. அதாவது மன வாழ்க்கையில் ஒரு போராட்டம், அப்புறம் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, அப்புறம் அது இல்லாமல் வந்துட்டு திருமணம் தாண்டிய பிற உறவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ண வச்சு அவங்களோட அந்த திருமண வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாகும். அப்போ என்ன ஆகுனா மியூச்சுவலாக அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு போவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் பெற வேண்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2வது கல்யாணத்துக்கு வந்துட்டு போவாங்க. பட் இப்போது இருக்கிற காலகட்டம் வந்து கொஞ்சம் முன்னேறி போயிட்டுருக்குது. ஏன்னா ஐவிஎஃப்னு சொல்லிட்டு போகிறனால அதில் கொஞ்சம் பணம் செலவழித்து வாடகை தாய் முறையில் கூட குழந்தை பெற்றுக்கிறதுங்கிற மாதிரி போகிறாங்க. பட் அதையும் தாண்டி சில உறவு சிக்கல்கள் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு அவங்க வந்து 2ஆம் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிவிடுவாங்க. இது இப்போ ஆணுக்கும் நடக்குது, பெண்ணுக்கும் நடக்குது. சரிங்க சார். இப்போது திருமணம் பார்க்கும்போதே ஒருவருக்கு வந்து பொருத்தம் பார்ப்பாங்க இல்லைங்க சார்? அந்த காலகட்டத்திலே உங்களால் வந்து இவங்களுக்கு இருதார மனம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுமாங்க சார்? கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடகலக்னத்துக்கு சனி தசை அப்படிங்கிறது 7 தசை, அவரும் 8 வராரு. ஸோ அந்த கடகலக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசை நடக்கிற காலகட்டமாக இருந்ததுன்னா அவருக்கு முதல் திருமணமே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாகவே மாறி வரும். அப்படி ஈர்க்கப்படுறப்போ 2வது கல்யாணமும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புலையும் குறித்து விடுவார். பட் இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். அவங்களோட குறிப்பிட்ட ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்தி, அந்த சனி பகவான் உட்கார்ந்த இடம், அவரை பார்த்த கிரகங்கள், அவருடன் சேர்ந்த கிரகங்கள், இதோட தன்மையை பொறுத்து இது எவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும், எவ்வளோ தூரம் நடக்கும், இல்லாட்டி நடக்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கா அப்படிங்கிறது இந்த 3 நம்மளால் பார்த்து சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஓகேங்க சார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாகுது. ஸோ அந்த சூழ்நிலையில் எப்படி பொருத்தம் சரியாக பார்க்கறனால இந்த இருதார மனத்தை தடுக்க முடியுங்க சார்? பொதுவாக நம்ம திருமண பொறுத்ததில் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா மணமக்களை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ப்ளஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குதோ அதை பார்த்துட்டு வந்து கல்யாணத்துக்கு உண்டான மேட்சிங் நம்ம பார்க்குறோம். பட் அதையும் தாண்டி நம்ம லக்ன பொருத்தம் அப்படிங்கிறதும் ஒன்று பார்க்குறோம்.
சமீபத்தில் சில ஜாதகங்களை பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கணவனோட ஜாதகம் வந்து கன்னி லக்னமாகவும், மனைவியோட ஜாதகம் கடக லக்னமாகவும் இருக்குது. இப்போது கணவனோட ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சனி தசை நடந்துட்டு இருக்குது. 5, 6 கூடியவர் தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது. ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். ராகு வந்துட்டு தசை நடத்திட்டு இருக்கார். ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சிருக்காங்க. பட் அவருடைய ஜாதக பிரகாரம் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், அவர் விருச்சிக ராசியாக இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7, 8 கூடியவர் அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கெட்டு போய் நிலைமையில் இருக்கார். அப்படி இருக்க போகிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த கல்யாணத்துக்கு உன்னை பிராப்தம் அப்படிங்கிற அமைப்பில் போயிட்டுருக்குது. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட சேர முடியுமா அப்படிங்கிற நினைப்பில் போயிட்டுருக்காங்க. கல்யாணமாகி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை. ஸோ அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிடுமா, அது பண்ணால் சரியாயிடுமான்லாம் கிடையாது. ஜாதக பொருத்தம் பார்க்கும்போதே வந்துட்டு மினிமம் ஒரு 15 20 வருஷம் வரைக்கும் தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டும் 10 பொருத்தத்தையும் தாண்டி ஜாதக பொருத்தம் பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா 15 20 வருஷம் கழிச்சு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மியூச்சுவலாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்று உருவாகிருக்கும். அதிகம் தாண்டி போகிறப்போ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. இவங்க 2வது கல்யாணத்துக்கு அடுத்து பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நாட் அன் இஷ்யூ. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு 15 20 வருஷமாச்சும் நல்லா வந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாங்க சார். இப்போது நிறைய பரிகாரங்கள் வந்து இப்போ வழக்கத்தில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்குங்க சார்? இப்போ இருக்கிற காலத்துக்கு அது வந்துட்டு செட் ஆகாது சார். ஏன்னா வாழை மரமும் ஒரு உயிர் தான். ஸோ அதை வந்துட்டு வெட்டி நீங்கள் இது பண்ணுறதுங்க அதுவும் ஒரு தோஷத்தில் தான் கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல எந்த விதத்துலையும் சரி கிடையாது. அப்படி உண்மையிலேயே அந்த ஒரு கல்யாண தோஷத்தை நீக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ என்னன்னா அவர் தாலி எடுத்து கொடுக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ஒரு குடும்பத்தை வாழ வச்சு நீங்கள் வாழும்போது உங்கள் குடும்பத்தில் சிக்கல் வராது. இதுதான் நிதர்சனமான ஒரு நல்ல ஒரு பரிகாரமே. ஏன்னா வாழை மரத்தை வெட்டுறது ரொம்ப சிம்பிள் தானங்க. என்ன ஒரு 2500 3000 வாழை மரம் வாங்கிடலாம். அது நீங்கள் தாலி கட்டிங்கன்னா ஆனால் அந்த உயிரை நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் அது. ஏன்னா வாழை மரமும் ஒரு பொண்ணும் ஒன்று தான். ஏன்னா 2மே குடும்பத்தையும் தலைக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். பட் நீங்கள் அதை தலைக்க வைக்கிறதுக்கு ஒரு ஏழை பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து நீங்கள் தாலி எடுத்து கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணால் அது வந்துட்டு முதல் கல்யாணமாக மாதிரி கணக்கு வராது. பட் என்ன அந்த குடும்பத்தை வாழ வச்ச கணக்காக உங்களுக்கு உண்டான அந்த கலத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்துட்டு போகும். இதுதான் ரியாலிட்டி. ஓகே சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் பார்க்கல, ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்க ஜோசியக்காரங்களை வச்சு பார்த்து திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு கழிச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது. ஆனால் அவங்க அந்த பிரிஞ்சு போக வேண்டாம், எனக்கு சேர்ந்து தான் இருக்கணும், அதுக்கான ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கா, பரிகாரம் இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் சார்? அதுக்குண்டான பரிகாரம் வழிமுறைங்கிறது வந்துட்டு அவங்க 2 பேரோட ஜாதகத்தில் அன்னைக்கு அந்த மூமெண்ட்டில் என்ன தசாபுத்தி ஓடிட்டு இருக்குதோ அவங்க லக்னாதிபதி எந்த பொசிஷனில் உட்காந்துருக்காரோ அதை பொறுத்து தான் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா ஜென்ரலாகவே நமக்கு அது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகம் வந்துட்டு ஒவ்வொரு கதை வந்து இருக்கும். ஸோ அந்த கதைக்கு தகுந்தாப்புல தான் வந்துட்டு கடவுளோட இருப்பிடம், அவங்க என்ன பண்ணணும், என்ன விதமான பரிகாரம் செய்யணும், சமூகத்திற்கு தேவையான சில மக்களுக்கு பயன்படக்கூடிய பரிகாரங்கள் அவங்க பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்துட்டு ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டல ஆரம்பிச்சிருந்து ஒரு அனாதை பணத்தை அடக்கம் செய்கிற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அது வந்து அவங்கவுங்க சுய ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே சார். இப்போது இந்த ஜாதகம்லாம் இது வரைக்கும் நம்ம ஆண் பற்றி தான் பேசியிருக்கோம். ஒரு பெண்ணோட ஜாதகத்துலேயும் அந்த இருதார மனம் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகத்தில் இருக்குமாங்க சார்? கண்டிப்பாக அவங்களுடைய இதில் ஜாதகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் வேறுபாடுங்கிறதுலாம் கிடையாது. அவங்கவுங்க இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம் படி எல்லாருக்கும் அந்த ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். பட் என்ன சரலக்னத்துக்கு ஒரு மாதிரியும் உபயலக்னங்களுக்கு ஒரு மாதிரியும் கண்டிப்பாக வந்து உருவாகிவிடும். ஏன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சரலக்னத்துக்கு அந்த 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பொது மாரகாதிபதி அப்படிங்கிறது வரும். அது போக 7ஆம் இடங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய மாரகாதிபதினு வரும். இவங்களுக்கு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் வாழ்க்கையில் வந்துட்டு பதவி இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சரலக்னம் வந்து முதன்மை வகிக்கிறனால வந்துட்டு குடும்பத்துக்குள்ளே எப்போவுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகாது. அது போக வந்துட்டு போகிற இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா சில வேலைகள் இடத்துல வந்துட்டு ஆஃபீஸில் சில உறவுகள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிக்கலாக வந்து உருவாகிட்டு இருக்கும். இப்போது நிறைய பேரோட அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, சினிமா வாழ்க்கையிலையும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தாண்டிய உறவு அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் வெளிச்சத்துக்கு வரும்போது அந்த மீடியாங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதன் வந்துட்டு ஒரு முக்கியமான ஆள். ஸோ பகைங்கிற நிலைமை அடைந்து கண்டிப்பாக அதை வந்து வெளிக்காட்டிடுவாங்க. ஸோ அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான் காமிக்கும். பட் அவங்க 2 பேருக்குள்ள அது பெரிய விஷயமா இருக்காது. ஓகே லெட் இட் பி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. இதற்கான கோயில் வழிபாடு எதாவது இருக்குங்க சார்? எனக்கு வந்து பிறக்கும்போதே ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு வந்துருச்சு.
ஸோ இது எனக்கு ஆனால் நான் இருதாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் திருமணத்துக்கு முன்னாடி நினைக்கிறாருங்க பட்சத்தில் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வழிபாடு பண்ணலாம், இந்த கடவுள் வழிபாடு பண்ணால் கொஞ்சம் இந்த தாக்கம் குறையும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது இருக்காங்க சார்? தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30,000+ கோவில் இருக்குதுங்க. ஸோ அதில் வந்து இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் 108 பாதம் அந்த இதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்குன்னு உண்டான சில கோயில்கள்லாம் நம்ம வந்து பரிந்துரை செய்யலாம். அது வந்து அவங்கவுங்க சுயஜாதகம் பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுறது இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுமங்கலி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கௌரி கேதாரி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு அப்புறம் அந்த பண்ணக்கூடிய ஒரு விரதம் இருக்குது. ஸோ இது பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணிவிடும். ஏன் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவர் வந்து ரிஷப வாகனம் ப்ளஸ் அந்த தாயாரும் சிவனும் வந்துட்டு எப்போவுமே ஒன்றா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏன் இந்த சுமங்கலி விரதம் அப்படின்னா, இந்த ஆடி இந்த வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு இது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ரெகுலராகவே பண்ணால் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகிட்டே வரும். அதுபோக அந்த கேதார கௌரி விரதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சத்யவான் சாவித்திரிக்காக வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு இது வரணும், ஆயுசு நல்லா இருக்கணும், அவங்களோட நான் ஒற்றுமையாக வாழணும், இணக்கமாக வாழணும், குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பண்டிகைகள் விசேஷங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒருங்கிணைக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வந்துட்டு ஒரு குடும்பமே காரணமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த குடும்பத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஒரு இறை வழிபாடோடு நம்ம சிந்தனையில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வந்துட்டு தவிர்க்க உதவும். பட் இது முடிவு கிடையாது, அவங்களோட சுயஜாதகம் பொறுத்து இது மாறும். இது ஜென்ரலாக நான் சொன்னதுங்க. ஓகே. இப்போ இந்த வழிபாடு சொன்னீங்க சார், இது எவ்வளோ காலகட்டம் செய்யணும்? அதான் இத்தனை வருஷத்துக்கு பண்ணணும், இல்லை ஒரு திருமணத்துக்கு 1 வருஷம் இருந்து பண்ணால் போதும்? இல்லை, அவங்க திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த சுமங்கலி விரதத்தை தவிர்த்து மீதி இந்த பிரதோஷ வழிபாடும் வந்துட்டு கேதார கௌரி விரதமும் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருந்தே ஆரம்பிச்சு வச்சிடணும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க இருக்காங்க, அம்மா இருந்தே ஆரம்பிச்சு வச்சிட்டாங்கன்னா அது அப்படியே அவங்க குழந்தைங்களுக்கும் வழியாக கொண்டு வரும். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக பண்ண தான் வந்துட்டு அந்த கல்யாண வாழ்க்கையிலே அவங்க நல்லபடியாக வந்துட்டு இறைவனோட அனுகிரகம் அம்பாலோட அனுகிரகம் அப்படிங்கிறது என்றைக்குமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருங்க. ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம இருதார மனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழ்ந்த ஒரு உரையாடல் இருந்துச்சுங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார்.